राम जय राम जय जय राम श्रीराम 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 जय राम जय जय राम
எண்ணமே கண்ணாக கொண்டு சிலை வடித்த சிற்பிக்கு கண் கொடுத்த கந்தன் தலம் எண்கண். திருவாரூரிலிருந்து 13 கிலோமீட்டர். இத்தலத்தில் பிரகன்நாயகியுடன் பிரம்மபுரீஸ்வர் அருள்பாலிக்கிறார். மயில் மீது அமர்ந்த அறுமுகப் பெருமான் அருள்கோலம் மிக மிக அற்புதமானது. உற்சவமூர்த்தியும் மூலவர் போன்றே அழகான எழில் உருவம். சந்தனம் திமிர்ந்தணைந்து குங்குமம் கடம்பு இலங்கு ஷண்பகம் செறிந்து இலங்கு திரள் தோளும். சந்தனத்தை நிரம்ப பூசி சேர்ந்து குங்குமம் கடம்பு விளங்கும் ஷண்பகம் இவை நெருங்கி விளங்கும் திரண்ட தோள்கள் விளங்க, தண்டயம் சிலம்பலம்ப வெண்டயம் சலஞ்சலென்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்ச மயிலேறி. தண்டையும் அழகிய சிலம்பும் ஒலி செய்ய, வெண்டயம் வீரக்காலணி சலஞ்சல் என்று ஒலிக்க, சஞ்சிதம் உருவம் இனிதாக அமைந்துள்ள சதங்கை கிண்கிணி கொஞ்சுவது போல ஒலிக்க, மயில் மீது ஏறி நிந்தி மிந்தி மிந்தி தந்தனந்தனந்தனென்று சென்றசிந்து உகந்து வந்து கிருப்பையோடே. திந்தி மிந்தி 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 தந்தனந்தனந்தனென்று சென்று அசைந்து மெல்ல அசைந்து உகந்து வந்து மகிழ்ச்சியுடன் வந்து கிருப்பையுடனே சிந்தயம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துளர்ந்து செம்பதம் பணிந்தர் என்று மொழிவாயே. மனமாகிய அழகிய கோயிலிலே புகுந்து எப்பொழுதும் புகழ்ந்து அறிந்து செவ்விய பதங்களை பணிந்து இருப்பாயாக என்று மொழிந்தருளுக. அந்த மந்தி கொண்டிலங்கி வெந்தழிந்திடும்ப கண்டன் அங்கமும் குலைந்து அறம் கொள் பொடியாக. அந்த மந்தி பேர் போன அந்த குரங்கு அனுமாரை கொண்ட இலங்கை வெந்து அழியவும், இடும்ப கொடும் செயலை கொண்ட கண்டன் வீரனாம் ராவனுடைய உடலும் அழிபட்டு அறம் கோள் பொடியாக அறத்தினால் ராவினது போல பொடியாக தூளாக. அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே. அம்பு முதலிய பானங்களை கொண்டிருந்த கும்பனும் கும்பகர்ணனும் உள்ளம் கலங்க கொடுங்கோபத்துடன் நின்று அம்பை ஏவி வெற்றி கொண்ட மேகவர்ணனாம் திருமாலின் மருகனே. இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் ஜலம் புனைந்திடும் பரந்தன் அன்பில் வந்த குமரேசா. பிறை பிறை கரந்தை திருநீற்று பச்சை, தும்பை கொன்றை ஜலம் கங்கை இவைதமை அணியும் சிவபெருமானுடைய சிவபெருமான் தேவர்கள்பால் வைத்து அன்பால் தோன்றின குமரேசனே. இந்திரன் பதம் பேரண்டர் தம்பயம் கடிந்த பின்பு எண்கணங்கமர்ந்திருந்த பெருமாளை. தேவேந்திரன் தன் பதத்தை பெறுமாறு தேவர்களுடைய பயத்தை தவிர்த்த பின்னர் எண்கண் என்னும் தலத்திலே வீற்றிருந்து அருளும் பெருமாளே, மனமாகிய அழகிய கோவிலிலே புகுந்து எப்பொழுதும் புகழ்ந்து அறிந்து செவ்விய பதங்களை பணிந்து இருப்பாயாக என்று மொழிந்தருளுக. எண்கண், எட்டுக்குடி, சிக்கல் இம்மூன்று தலங்களையும் ஆன்றோர் ஒன்றுபடுத்தி கூறுவார்கள். முருகவேளின் அழகிய திருவுருவை ஒரு சிற்பி எண்கண் என்னும் தலத்துக்கு அமைக்க அத்தகைய அழகிய உரு வேறொன்று செய்யாதிருக்க வேண்டி அரசன் அந்த சிற்பியின் ஒரு கையை வெட்டிவிட்டான் என்றும், அந்த குறையுடனேயே அதனிலும் அழகான முருகன் உருவை எட்டுக்குடியிலே அந்த சிற்பி அமைத்தான் எனவும், அரசன் சிற்பியின் மற்றொரு கையை வெட்டினான் என்றும், 2 கையும் மற்ற நிலையில் சிக்கலில் பின்னும் அழகிய முருகன் உருவத்தை அந்த சிற்பி அமைக்க, முருகவேள் அந்த சிற்பியின் மீது உகந்து அவன் அமைத்த மயில் மீது இருந்தபடியே விண்ணில் அவனையும் அழைத்து பறந்து மறைந்தனர் எனவும் கர்ண பரம்பரை செய்தி கூறுகிறது. முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. ஜெய் ஸ்ரீராம். தற்பொழுது கேட்ட எண்கண் தல திருப்புகழ் பாடலில் அம்பகும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் என்று கும்பகர்ணன் கலங்குமாறு போர் புரிந்து அவனை வென்றவர் என்று ராமாயண குறிப்பிருக்கிறது. விபீஷணருடன் கும்பகர்ணனின் உரையாடல்களை கம்பர் வாக்கிலே தொடர்கிறேன். முதல் நாள் போரில் தோற்று மெலிந்த ராவணன் ஸ்ரீராமரின் அறக்கருணையால் இலங்கை திரும்பினார். பின் 4 திசைகளில் உள்ள அரக்கர் சேனையை திரட்ட தூதுவரை அனுப்பினார். பின்பு குல முதல்வனான மால்யவாயனிடம் மனம் திறந்து பேசும் பொழுது இடையில் புகுந்த மகோதரன் கும்பகர்ணனின் வலிமையை நினைவூட்டி போரினை தொடர்ந்து நடத்துமாறு கூற, ராவணன் கும்பகர்ணனை துயிலெழுப்பி மானிடர் இருவர் கோநகர் புறம் முற்றி பெற்ற வெற்றி அழிக்குமாறு கூறினார். இடிபோல் கொடிய ராவணனுக்கு பிரிதொருவன் இல்லுரை தவத்தியை மறை துறந்து வவ்விய செயல் அறச்செயல் என்று, இச்செயலால்
நமக்கு உயிர் மாய்தல் நேரும் என்று இருமுறைக்கு மேல் பல முறை நல்வார்த்தையை சொன்னார் என்று கும்பகர்ணன் ராவணனுக்கு அறிவுரை கூறும் கம்பர் திருவாக்கு. தர்மம் அன்று இதுதான், இதால் வரும் நமக்கு உயிர் மாய்வு எனா உருமின் வெய்யவனுக்கு உரை இருமே மேலும் இயம்பினான். மறுத்த தம்முனை வாய்மையால் ஒருத்தும் ஆவது உணர்த்தினான், வெறுத்தும் மாழ்வது மெய்யெனா இருத்து நின் எதிர் எய்தினான். தையலை விட மறுத்த தன் முன்னவனாகிய ராவணனை தன் வாய்மை பற்றின் காரணமாக வன் சொற்களால் கடிந்து கூறியும் நடக்க இருப்பது பற்றி அறிவு கொளுத்தினார் கும்பகர்ணன். பலவாறு கூறியும் ராவணன் கேளாமையால் வெறுப்பு கொண்டு இறப்பது உண்மை என்று முடிவாக கூறிவிட்டு ஸ்ரீராமரின் எதிரே வந்து சேர்ந்த கும்பகர்ணனை கண்ட விபீஷணர் ஸ்ரீராமரிடம், நன்று இது அன்று நமக்கு எனா ஒன்று நீதி உணர்த்தினான், இன்று காலன் முன் எய்தினான் என்று சொல்லி இறைஞ்சினான். பிறர் மனை கவர்ந்து சிறை வைத்த செயல் நமக்கு நன்மையை தருவது அன்று என்று பொருத்தமான அறச்சொற்களை ராவணனுக்கு கும்பகர்ணன் எடுத்துச் சொல்லியும் அதை கேளாமையால் ஒருத்தர் முன்னும் சாதல் உண்டவர்க்கு உரியது என்று யமனுக்கு முன்னே வந்து சேர்ந்து உள்ளார் சகோதரர் கும்பகர்ணன் என்று கூறி ஸ்ரீராமரை வணங்கி நின்றார் விபீஷணர். சுக்ரீவன் கும்பகர்ணனை உடன் சேர்த்துக் கொள்ளுதல் நலம் என்று ராமரிடம் சொல்லுகிறார். ஸ்ரீராமர் சொல்படி கும்பகர்ணனை அழைத்து வரை சென்ற விபீஷணரிடம் வந்தது தகுதியன்று என்று கும்பகர்ணன் கூறுவதை முந்தி வந்து இறைஞ்சினானே முகந்து உயிர் மூழ்க புள்ளி சிந்தனை முழுதும் சிந்த தெளிவியலார் போல மீட வந்தது என் தனியே என்றான். மழையின் நீர் வழங்கு கண்ணான். மழை போல கண்ணீர் சொரியும் கண்களை உடையவனான கும்பகர்ணன் தன் முன்னே வந்து வணங்கியவனாகிய பீஷ்ணரை உச்சி மோந்து ஈருடலும் ஓருயிரும் ஆகுமாறு இருகத் தழுவி நீ ஒருவனாவது விலகிச் சென்று உய்ந்து விட்டாய் என்று எண்ணி மனம் பெரும் களிப்பு கொள்ளுகிறது. என்னுடைய மன எண்ணம் முழுவதும் சிதறி கெடுமாறு அறம் இது மரம் இது என மனம் தெரியாதவர் போல மீண்டும் தனியாக வந்தது என்ன காரணம் கருதியோ என்று விரும்பினார். மேலும், ஐயா, நீ அயோத்தி வேந்தற்கு அடைக்கலமாகி ஆங்கே உயிலை எண்ணின் மற்ற இவ்வரக்கராய் உள்ளோர் எல்லாம் எய்கணை மாறியாலே இருந்து பால் முழுதும் பட்டால் கையினால் எள் நீர் நல்கி கடன் கழிப்பாரை காட்டாய். ஐயனே, அயோத்திக்கு வேந்தனாகி ஸ்ரீராமருக்கு அடைக்கல பொருளாகி நீ அங்கு உயிர் உயிர்ந்து வாழாயின் இந்த அரக்கர்களாய் உள்ள நாங்கள் எல்லாம் ராமன் எய்யும் அம்பு மழையாலே முற்றிலும் இறந்து பாழாகி போனால் கையினால் எள்ளொடு கூடிய நீரை இறந்தவர் பொருட்டு கொடுத்து நீர்க்கடன் நிறைவேற்றுபவர் யாவர் உளர் என காட்டாய் என்கிறார் கும்பகர்ணன். ஸ்ரீராமரி சரண் புகுமாறு விபீஷணர் கும்பகர்ணனுக்கு பற்றுவிட்டான் பற்றற்றானே பற்றுக என்றார். ஒருவனுக்கு செய்த தீச்செயலுக்கு தீங்கு செய்யாதவரும் அழிதல் என்ன நியாயம் என வினவியவாறு இப்பகுதியிலே விபீஷணர் தனி மனித அறம் பேசுகிறார். அரசியல் அறம் பேசவில்லை. மன்னன் தவறே செய்யான் என்ற எண்ணம் நிலைபெற்றிருந்த காலத்தில் தவறு செய்தவன் பெரும் மன்னனாயினும் அவனை விட்டு விலகுக என்று விபீஷணர் வாயிலாக விளக்கப்படுகிறது. தவறு செய்தவர் தண்டனை பெற்றே தீர வேண்டும், அவ்வாறு தண்டிப்பதும் அறமே என தாயை கொன்ற பரசுராமன் கதை வழியை விபீஷணர் விளக்குகிறார். இதையெல்லாம் ஏற்க கும்பகர்ணன் மறுக்க ஸ்ரீராமரிடம் விரைந்து செல்கிறார் என்பதை நீர்கோல வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன் தார்கோலமே நிமைந்த என் துயர் தவிர்த்தியாகென். மார்பில் மாலை அணிந்த அழகிய உடம்பினை உடைய மைந்தனே, என்னை நீண்ட நாள் அருமையாக வளர்த்து இன்று தன் கையாலேயே போர்க்கோலம் பூணிவித்து போர்க்கு சென்று வா என விட்ட ராவணனுக்காக போரில் நீ உயிரை கொடுக்காமல் நீரில் எழுதிய கோலத்தைப் போல விரைந்து அழியும் செல்வ வாழ்க்கையை விரும்பி அந்த ஸ்ரீராமரிடம் போய் சேரமாட்டேன். என் துன்பத்தை போக்க விரும்பினால் காளமேகம் போல கலி அழகுடைய திருமேனி உடைய ஸ்ரீராமரை விரைவில் சென்று அடைவாய் என்கிறார் கும்பகர்ணன் விபீஷணரை நோக்கி. விபீஷணர் விடைபெற்று ஸ்ரீராமரிடம் சேர்ந்ததும்
கும்பகர்ணனுக்கும் ஸ்ரீராமருக்கும் பெரும் போர் நிகழ்கிறது. கும்பகர்ணனின் சிவகவசத்தை சிவனது பாசுபத கணையால் ராமர் அறுக்கிறார். ராமர் வடிக்கணை பல்வேறு அழிவுகளை செய்தாலும் அதற்கு அஞ்சாது கும்பகர்ணன் பெருஞ்சாரி திரிந்தனர். ஸ்ரீராமரின் கணை கும்பனின் வலக்கையை வெட்டுகிறது. வலக்கையை இடக்கையால் எடுத்து கும்பகர்ணன் விளைவித்த வீரச் செயலின் சிறப்பை கும்பகர்ணன் கை அறுபடலத்திலே பாடுகிறார் கம்பர். அந்த இடக்கையையும் ராமர் அம்பு பதம் பார்க்கிறது. பின்பு கும்பகர்ணன் கால்களை இழக்க, அதன் பிறகு கையிரண்டொடு கால்களும் துணிந்தன, கருவறை பொருவும் தன்னை 200,000 பகிழியால் வெறி உரம் தொலை போய செய்ய கண்பொழித்தி சிகை இருமடி சிறந்தன, செழிப்போடும் பையம் மானிடை மழையினும் பெருத்தது வளர்ந்தது பெரும் சீற்றம். கும்பகர்ணனின் சினம் பேரொலியோடு நில உலகிலே வானத்திடையில் தோன்றும் இடி போல மிக்கு வளர்ந்தது. கும்பகர்ணன் கைகால்கள் உதவியின்றி மலைகளை வாயினால் கவ்வி வானரங்களை அழிக்கிறார். அண்ணனுக்கு உதவலாம் வழிவகை இல்லை என்றும் அவன் இனி உய்வது அரிது என்றும் உணர்ந்த கும்பகர்ணன் உடம்பெருப்பு பாசம் தம்பியை காப்பாற்ற முற்படுகிறது. தன் குலம் தழைக்கவும் கையினால் எழுநீர் அல்கவும் தம்பியாவது உயிர் வாழ வேண்டும் என்று எண்ணிய கும்பகர்ணன் தன் இறுதி விருப்பமாக அதை வெளியிடுகிறார். தனக்கேன வாழா பிறர்க்கு உரிய வாழ்வினான் அல்லவா அவர். ஸ்ரீராமரிடம் என் தலையை கடலில் இடு என்று கும்பகர்ணன் வேண்ட ராமரும் உடன்படுகிறார். மூக்கியிலா முகமென்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவார் நோக்காமை நுண்கணையால் என் கழுத்தை நீக்குவாய், நீக்கிய பின் நெடுந்தலையை கருங்கடலுள் போக்குவாய், இது நின்னை வேண்டுகின்ற பொருள் என்றான். முனிவர்களும் தேவர்களும் என் முகத்தை மூக்கி இல்லாத முகம் என்று சொல்லி காண்பார்கள். அவர்கள் அவ்வாறு நோக்காமல் உனது அம்பினால் என் கழுத்தை அறுத்து நீக்குவாய், அறுத்து நீக்கிய பிறகு என் கழுத்தோடு கூடிய நெடிய தலையை கரிய கடலுக்குள்ளே மூழ்கச் செய்வாய், இதுவும் நான் உன்னை வேண்டிக் கொள்கிற பொருள் என்கிறார் கும்பகர்ணன். வரம் கொண்டான் இனி மறுத்தல் வழக்கன்று என்று ஒரு வாளி உரம் கொண்ட தடம் சிலையின் உயிர் நெடு நான் உள்கொழுவா, சிரம் கொண்டான் கொண்டதனை தின் காற்றின் கடும் படையால் அறம் கொண்ட கருங்கடலின் அழுவத்துள் அழுத்தினான். கும்பகர்ணன் வரமாக கேட்டுக்கொண்டதனால் இனி மறுத்தல் முறைமை என்று என கருதி ஓர் அம்பினை வலிமை கொண்ட பெரிய வெள்ளின் சிறந்த நெடிய நாணை பூட்டி உள்ளே வைத்து எய்த கும்பகர்ணன் தலை அறுபட்டது. அறுத்த அந்த தலையை வலிய காற்றின் கடிய அம்பினால் ஒலிகொண்ட கரிய கடலின் நிலையிலே வெள்ள விழச் செய்தார் ஸ்ரீராமர். கடலில் மலை போன்ற முகம் விழவே கடல் நீர் முதலிலே 4 பக்கங்களிலும் விலகியது. அந்த முகம் அறுபட்ட மூக்கின் வழியே கடல் நீர் புகுந்ததால் தலை முழுகிவிட்டது. ஆடினார் வானவர்கள் அறமகளிர் அமுத இசை பாடினார், மா தவறும் வேதியரும் பயம் தீர்ந்தார், கூடினார் படைத்தலைவர் கொற்றவனை குடர் கலங்கி ஓடினார், அடல் அரக்கர் ராவணனுக்கு உணர்த்துவான். வானவர்கள் ஆடினார்கள், தேவமகளிர் அமுதம் போன்ற இசைப்பாடலை பாடினார்கள், தவ முனிவர்களும் வந்தனர்களும் அச்சம் நீங்கினார்கள், வானரப்பட தலைவர் வெற்றி பெற்ற ராமனை கூடினார்கள். கொல்லும் தன்மை உள்ள அரக்கர்கள் உடற் கலங்கி ராவணனுக்கு உணர்த்துவதற்காக ஓடினார்கள். பாசம் மரத்தினும் பெரிதனை எண்ணிய கும்பகர்ணன் போர்க்களம் புக்கான் ஆக்கிய செருவெலாம் ஆக்கி தமையனையும் தம்பியையும் காப்பாற்ற முனைந்து ராமபாணத்தால் விழுந்தான். உயிர் ஒடுங்கினும் புகழ் ஒடுங்கா மான வீரனின் செயல்கள் இப்பகுதியில் விளக்கப் பெற்றது. மனித உறவுகளையும் மனித மன ஆழங்களையும் இப்பகுதியிலே கல்வியில் பெரிய கம்பர் பாசமும் அறமும் சோகமும் கலந்து விவரித்திருக்கிறார். அடுத்த பதிவிலே தொடருவோம். முருகாசரணம். குகராமர்ப்பணமஸ்து.